18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு சில சுவையான சூடான அப்படியே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மளமளன்னு போவோம். ஒரு பிறந்த நாள் வீட்டுக்குள்ள நாம என்ன செய்வோம்? ஒரு கேக்கை வாங்குவோம், மெழுகுவர்த்தி வைப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டி கேக்கை வெட்டி அப்படியே முடிச்சிருவோம். ஆனா நடிகர் விமல் ஒரு படப்பிடிப்புக்காக திருநெல்வேலி பக்கம் போயிருக்கார். அவருக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. சடக்குன்னு அங்கனையே வச்சு பிறந்த நாளா கொண்டாடுவோம்னு கொண்டாடினா ஊர்ல இருக்கிற பொட்டு முடிச்சு கிளவிகள்லாம் சேர்ந்து நல்லா வாய்க்குள்ள கட 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 கடன்னு குலவைய போட்டு நல்லா இரு மகாராசா, நல்லா இரு அப்படின்னு மனசார வாழ்த்தி இருக்கிறாங்க. இந்த வாழ்த்து யாருக்கியா கிடைக்கும்? அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே, புதுக்கோட்டைக்கு பக்கத்துல சிவனடியார்கள் திருக்கூட்டம்னு ஒரு விழா நடத்துறாங்க. அதுல 63 நாயன்மார்கள் வேஷம் போட்டு சிவனை புகழ்ந்து பாடி போற்றி துதிச்சு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறாங்க. அடுத்து நாம சொர்க்கத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைக்கிள் பந்தயம், ஓவிய போட்டி, அதுக்கப்புறம் இன்னும் பல போட்டிகள்லாம் பார்க்க போறோம். என்ன இதுல சொர்க்கம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? விளையாட்டே சொர்க்கம் தானையா. அதுலயும் போட்டியாளர்களை கண்ணை கட்ட விட்டுட்டு சைக்கிளை ஓட்டு, பலூனை கண்டுபிடி, நிறத்தை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள இருக்கிறத மூளையில கொண்டு போய் அதை ஒரு வடிவமா கன்வெர்ட் பண்ணி நீங்க விடையா சொன்னீங்கன்னா சொர்க்கம் அங்க தாண்டவம் ஆடுங்கிறது உறுதிங்கிறாங்க. பாருங்க. சலாட வச்சு போனோம். அங்க ஒரே விழாக்கோளம் பூண்டு இருக்குது. அரசு அலுவலர்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இறகு பந்து போட்டியில ஆரம்பிச்சு வைக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்கா மூர்த்தி, நானும் 2 ஷெட்ல டப்பு டப்புன்னு அடிச்சு காட்டுறேன், எப்படி விளையாடணும்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு இறங்கி அடிச்சாக பாருங்க. மனசுல இருக்கக்கூடிய மகத்தான கருத்துக்களை அறிவதற்காக இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ப்ரீ ஷூட்டிங்கிறா, ப்ரீ வெட்டிங்கிறா, போட்டோ ஷூட்டுங்கிறா. இப்படி இந்த கலாச்சாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பசங்க பீர் குடிக்கிறது, அதை வச்சு காட்டுறது, இதெல்லாம் கல்யாணத்துக்குன்னே சொல்ல முடியாது. அந்த வரவேற்பு அப்படிங்கிற இடத்துல வந்து வரவேற்புன்னா அந்த பாரம்பரிய முறைப்படி உறவுகள் நின்று நம்மளை வந்து கூப்பிடணும்னு நினைப்போம். அதில் வந்து கவனம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட்டுங்கிற முறையில் சில இடங்களில் பெரியோர்களும் பேரண்ட்ஸும் வந்து ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நிறைய ஐட்டங்கள் உணவுப் பொருட்களை நிறைய விதமாக செஞ்சுட்டு
சாப்பிடாம வேஸ்ட் ஆகிறது, அது அதிகமான உணவுப் பொருள் வேஸ்ட் ஆகிறது வந்து அவங்க அத்துமீறி ஒரு செலவினமாக அதை நான் கருதுகிறேன். நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு இப்போ தண்ணி அடிச்சிட்டோ இல்லை மற்ற வகையில் அநாகரிகமான முறையில் ஆடுறதுங்கிறது உண்மையிலேயே நம்ம ரொம்ப அந்த ஒரு திருமண விழாக்கள்லேயே ஏன் நிற்கிறோங்கிற சிந்தனைக்கு உருவாக்கிடுது. எல்லாருமே டான்ஸ் ஆடலாம், கணவன் மனைவியும் டான்ஸ் ஆடலாம். அது எப்படி அந்த டான்ஸ் ஆடணுங்கிற ஒரு இது இருக்கு, விதிமுறை. அதை வந்து அநாகரிகமாவோ அனாவசியமோ மற்றவங்க வந்து முகஞ்ச அடைச்ச அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் செய்யக்கூடாதுங்க. கல்யாண வீட்டில் பொண்ணு ஆடிட்டு என்ன தப்பு இருக்கு? அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஆடிட்டு வராங்க, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். கல்யாண ரிசப்ஷன்ல வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். ரொம்ப வந்து பிடிச்சிட்டு வந்து டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ அவங்க மனத்துக்குள்ள ஏதோ பண்றாங்க ப்ரோ, அவங்க ஜாலி மாப்பிளுடைய என்ஜாய் பொண்ணுடைய என்ஜாய் அவங்க ஏதோ பண்றாங்க. அது உள்ள வந்து நம்ம வெளியே வந்து பேசக்கூடாது. சோசியல் மீடியாவை பார்த்து மக்கள் ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதில் இருக்க மாதிரி நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிக்கணும் அப்படிங்கிற பேரில் காசு பணத்தில் நிறைய செலவழிச்சு நாம குடி அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களோட பேரையும் கற்றுக்கிறாங்க, உடலையும் கற்றுக்கிறாங்க. மணமேடையில் வந்து பெண்களுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையூறு உருவாக்குறது மாதிரியே தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அது வந்து அநாகரிகமான செயல்கள், அது செய்யக்கூடாது, நல்லா ஏற்றுக்கிற முடியாது. சில நல்ல விஷயங்களும் திருமணங்களில் இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் பெண்கள் வந்து வீட்டுக்கு உள்ள வெளிப்படையாக வந்து பேச மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க, இல்லை சமூகத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் அந்த நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். வாகன ஓட்டிகள்லாம் இனிமேல் பயங்கர உசாரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் அதுவும் குறைந்தபட்சம் இந்த ஈரோடு அப்புறம் ஒசூர் வழியா போற வண்டிகள், அதாவது காட்டு பாதையில போற வண்டிகள் கவனமா இருக்கணும். யானைகள் அடிக்கடி ஊருக்குள்ள வருது, பசியில ரொம்ப தள்ளாடுதுங்க, அதனால வண்டியை வழிமறிச்சு ஆட்டையை போடுதுங்க. முந்தி மாதிரி இல்லை, இப்போ வாகனங்கள் பெருத்து போச்சு. அதனால நீங்க அதீத கவனத்தோட வண்டி ஓட்டணும். திருவாரூர்ல இப்படித்தான் ஒரு பொக்லைன் வண்டி நின்றுகிட்டு இருக்கு செவனேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கும் போலுக்க இல்லை வேற ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நின்று இருக்கும் போலுக்க வந்த காரை அந்த வண்டியில் போய் நங்குடு மோதி இருக்கும். வேளாங்கண்ணியில் குய்யா முறையன் சத்தம் கேட்டு போனா அங்க இந்த திருவிழாலாம் நடக்குல்ல, அந்த திருவிழாவில் வாருங்க கண்காணிப்பு கோபுரத்தை வச்சு நின்று மேல இருந்து மஞ்சள் சட்டை அந்த பக்கம் சவப்பு சட்டை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கீத்து கோட்டையில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடித்த வெயிலுக்கோ இல்லை யாரோ என்னமோ பண்ணாலோ தெரியல, தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் அலறி அடிச்சு ஓட தீயை அணைச்சு விட்டான்னு வைங்க. விழா நடக்கிற இடங்கள்ல எளிதில் தீப்பற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உஷாரா இருங்க, கவனமாக இருங்க. அம்புடுதான். போறோம். இங்க வாங்க, நல்ல கிங் கோப்ரா கிட்டத்தட்ட ஒரு 16 அடி இருக்கும் போல் இருக்கு, போய் பிடிச்சிட்டு வருவான். பிடிச்சு கூட காட்டில் விடுவான். அது ஊருக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்க போயிருக்காங்க. அது என்ன பண்ணிருக்கு, பயங்கர பசியில இருக்குமோ இல்லை மூட் அவுட்டா இருக்குமோ தெரியல, இவ பிடிக்க போன நேரத்துல சர்ன்னு பாஞ்சிருச்சு. 16 அடினா நீட்னா சர்ன்னு வந்துருவா. மக்க மனுஷெல்லாம் பயந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அதுகிட்ட பேசி பிறக்கி தன்னை கட்டி வந்துடுறாசா அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொண்டே விட்டாங்க. அதாவதுங்க மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ எது எப்படினாலும்
வெயில் அடித்தா பரவாயில்ல, மழை பெய்கிற நேரத்துங்களில் இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் தண்ணி அங்கே தானே போகுது, நான் இங்கே தானே நிற்கேன், அதாவது தண்ணியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் பழைய நினைவுகள்லாம் மீட்டுக்கிட்டு இருக்கேன்னா சீனை போட்டுக்கிட்டு நிற்காதீங்க. இப்படி தான் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஐயா நின்று பார்த்துட்டு இருந்திருப்பார் போருக்கு. பழைய நினைவுகள்லாம் ஆற்றோட போயிட்டே இருந்திருக்கும் போல் இருக்கு. திடீர்னு தண்ணி வேகமாக வந்திருக்கு. இது அவர் கவனிச்சாரா கவனிக்கலையா, இல்லை இந்த தண்ணி நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. சர்ன்னு வாங்கையான்னு கூட்டிக்கிட்டே போயிடுச்சு, ஆளை காணும். அதனால ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தண்ணிக்கிட்ட எப்பயுமே உங்கள் விளையாட்டை காட்டவே காட்டாதீங்க. அப்படித்தான் சொல்லிட்டேன். அப்படியே நம்மளை அறந்தாங்கிலிருந்து கூப்பிட்டாங்க. என்னத்துக்குன்னு போனோம். ஐயா இங்கே பாருங்க, இந்த தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தானே? ஆமாம், அது பாருங்க, இப்போ விழுவணும், அப்போ விழுவணும், எப்போ விழுவணும் அதுக்கும் தெரியல. இது எப்போ விழுவுமோ ஏன் விழுவுமோன்னு எங்களுக்கும் தெரியல. டெய்லி பதக்கு 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 பதக்குன்னு கடந்து போக வேண்டியது. டொம்முன்னு விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய? அதனால இதை தயவு செஞ்சு இடிச்சு தூர போட்டு புதுசாக கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குற அதிகாரிகள் சடக்குன்னு அந்த விஷயத்தை பண்ண நல்லா இருக்கும். கேரளாவில் ஒருத்தர் சாலையில் அப்படியே பயங்கரமாக நடந்து போயிட்டு இருப்பார். என்ன நினைச்சு நடந்து போனாரோ தெரியல. பின்னாடி கூடி வந்த ஒரு காட்டு பண்ணி நங்கடு முட்டி நவாறு தூக்கி போட்டுச்சு. என்னடா இந்த பண்ணிக்கு அவருக்கு எதுவும் சண்டையான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. பண்ணி ஏதோ வேகத்தில் ஓடி வந்திருக்கு. இவர் போனதை பார்த்து அதுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல, முட்டிடுச்சு. அதனால நடந்து போகும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடிக்கு வரைக்கும் சுத்து முத்தும் பார்த்துக்கிட்டு போங்க. எது எப்போ வருதுன்னு யாருக்கு தெரியும்? பாருங்க, உத்தராகண்ட் அப்புறம் ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரியான ஏரியாவெல்லாம் மேகம் புளிஞ்சு புளிஞ்சு மழை பெய்யுது. தண்ணி பொத பொதன்னு ஆகி கீழே விழுந்து ஆறுல வெள்ளமா ஓடுது. இதை பார்வையிட போன அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ உடைய பாதுகாவலர் என்ன பண்ணிருக்காரு, ஐயாவோட கூட போயிருக்காரு. சடக்குன்னு ஐயா போயிட்டாரு, இவர் தண்ணியோட போயிட்டாரு. அப்புறம் அங்கன சுத்தி இருக்கலாம் பாஞ்சு பிடிச்சு அவரை காப்பாத்தி இருக்கிறாங்க. யார் எப்போ போனாலும் சாக்கிரதையா போடுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சாக்கிரதையா போங்க தண்ணியில. அண்ணாச்சி ஏன் இப்படி நிக்கியன்னு கேட்டா, வரப்போற 2026 தேர்தலில் எப்படியும் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி வந்தாலும் வரும். ஏற்கனவே 3 கூட்டணி இருக்கு, 4வது ஒரு கூட்டணி வரும் போல் இருக்கு. இறுதியாக இந்த தேர்தலில் 4 அடிகள் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2 அடி இருக்கு. ஆளுங்கட்சி என்டிஏ ஒன்று இருக்கு. திரு சீமான் அவர்கள் தடுக்கி போடுகிறாரு. திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமையும். அடுத்ததாக நம்ம அண்ணியார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இங்க இப்போ கட்சிகள் அப்புறம் பிரச்சாரத்துக்கு போற தலைவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து தான் கூப்பிடுதாங்க, கன்ஃபார்ம்டு. ஆனா தேமுதிகவுக்கு அப்படி இல்லை. இது நான் சொல்றதா? தமிழ்நாடே அதை தானே சொல்லிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால
எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா அப்படின்றது இல்லை. இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதில் விதிவிலக்கு தேமுதிக. அடுத்த அந்நியார்கிட்ட ஒரு கேள்வியை காட்டா. அந்நியாரே, இந்த மாதிரி முதலமைச்சர் ஐயா வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக சொங்கின்னு பிளைட்ல ஏறி போயிருக்காங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டோம். அந்நியார் அதுக்கும் அழகா பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார். அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கே வந்திருக்கு, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது என்பதெல்லாம் $1 மில்லியன் கொஷின். அதனால தான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தரணும்னு சொல்றாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் ரீதியில தான் அவர் சென்றிருக்கார் ஒரு முதலமைச்சரா. அப்ப நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் அந்த வெளிநாடு பயணம் பலன் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஜவாஹர்லால் ஐயா ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்லியிருக்கிறார். என்னன்னா, மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்களை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியலை நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் என்பதே தனி கலை. அந்த வகையில் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் சட்டமன்ற தேர்தலில் பெரும் அளவுக்கு அவரால் வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அதுக்கு அடுத்த நிலைக்கு தான் அவர் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். நீங்க எடப்பாடி ஐயாவை ஏகத்துக்கும் கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணிய, ஆனா இப்ப 2 பேரும் கூடி கிளவி கொஞ்சம் கிளவி போய்கிட்டே இருக்க எல்லா கூட்டத்துக்கும். என்ன சமாச்சாரம்? ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை, தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. நிகழ்ச்சிக்கு அண்ணன் GK வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. GK வாசன் என்ன சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன், அவ்வளவுதாங்க. அதனால அரசியல் எதுவும் கிடையாது. எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. அடுத்த தரப்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.